ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஒன்றியம் புதுக்குடி கிராமத்தில் இருந்து அண்ணன் ஆர்ஜி மகேஸ்வரன் அண்ணா அவர்களுக்கு எங்கள் சங்கம் சார்பாக பொன்னாடை கொடுக்கிறோம். பரமக்குடி கிழக்கு பகுதி விஸ்வரம் அண்ணாமத்தின் சார்பாக உங்கள் அருமையான மகேஸ்வரன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை கொடுக்கிறோம். வெளியில் நிற்கும் விஸ்வ சமுதாய மக்கள் அனைவரும் அரங்கத்துக்குள் வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக அண்ணன் ஆர்ஜி மகேஸ்வரன் எங்களின் விடிவெள்ளி பூங்கா தலைவர் எனும் அண்ணன் மகேஸ்வரன் அவர்களுக்கு எங்களது மாவட்ட செயலாளர் அவர்கள், ராமநாதபுரம் மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் பொன்னாடை போத்தி மகிழ்ப்பார். மகாஜன சங்கத்தின் சார்பாக அண்ணன் மகேஸ்வரன் அவர்களுக்கு இந்த கைத்தறி பொன்னாடைய அணிவிக்கிறேன். அகில உலக சூப்பர் ஸ்டார் அண்ணன் ஆர்ஜி மகேஸ்வரன் அவர்களுக்கு பார்த்திபனூர் கிளை விஸ்வகர்ம சங்க சார்பாக இந்த பொன்னாடையை போட்டி அண்ணனை கௌரவிக்கப்படுகிறது. தெற்கு மாவட்டத்தின் சார்பாக அண்ணன் ஆர்ஜி மகேஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவத்துக்கு ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாளையக்குடியின் கிளையின் சார்பாக அண்ணன் ஆர்ஜி மகேஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. ராமநாதபுரம் விஸ்வசக்தி நகரின் சார்பாக செயலாளர் சங்கிலி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். திருநெல்வேலி மேற்கு மாவட்ட செயலாளர் சார்பாக அண்ணன் ஆர்ஜி மகேஸ்வரனுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. மாநில தலைவர் மாமா ஆரை முனிசாமி அவர்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. மாநிலத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆர்ஜி மகேஸ்வரன் அவர்களுக்கு மாநில துணைத் தலைவர் அண்ணன் விபிஎஸ் கணேசன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. மாநில தலைவர் மாமா முனிசாமி அவர்களுக்கு ராமநாதபுரம் நகரக்கழக சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. மாநில அணி சகோதரி பாண்டியம்மாள் அவர்களுக்கு ராமநாதபுரம் நகர சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட விஸ்வசக்தி சார்பாக மகளிர் அணி பாண்டியம்மாளுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை இளைஞரணி சார்பாக அண்ணன் ஆர்ஜி மகேஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது.
நீங்க போட்டோ பிடிங்க, நான் இது பண்றேன். நான் எல்லாத்தையும் வீடியோல எடுத்து, நான் மொத்தத்தையும் அப்ப இருந்து வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் எடுன்றாங்க அப்பா. விஸ்வ ஜனசக்தி தொழிற்சங்க பேரவையின் சார்பில் ஒட்டுமொத்த விஸ்வகர்ம சமுதாய மக்களின் உணர்வலையை பிரதிபலிக்கும் வகையில் சங்கமலத்த இந்த பாண்டிய மண்ணில இப்படி ஒரு மாபெரும் உண்ணாவிரத அறப்போராட்டத்தினை இந்த இயக்கத்தின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கும் விஸ்வ ஜனசக்தி உண்ணாவிரத அறப்போராட்ட குழுவினருக்கும் மற்றும் விஸ்வ ஜனசக்தி தொழிற்சங்க பேரவையின் மாநில நிர்வாகிகளுக்கும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மாவட்ட இணை துணை நிர்வாகிகளுக்கும் அனைத்து மாவட்ட ஒன்றிய நகர கிளை வார்டு நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் மற்றும் கோவில் விழாக்களில் மட்டுமல்ல, இந்த சமுதாயம் எங்கு ரோட்டில் நின்று போராட களமிறங்க தயாராக இருக்கிறதோ அங்கெல்லாம் உங்களுக்கு இணையாக நாங்களும் வீட்டு சுமையை சுமந்தது போல இன்று இந்த சமுதாயத்தின் சுமையையும் சுமக்க தயாராக இருக்கிறோம் என்று இன்று இந்த உண்ணாவிரத பந்தலில அலங்கரித்துக் கொண்டிருக்கும் விஸ்வ ஜனசக்தி தொழிற்சங்க பேரவையின் மாநில மகளிரணி நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள மாவட்ட கிளை ஒன்றிய மகளிரணி நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள என் இனமான உறவுகளுக்கும் விஸ்வ ஜனசக்தி தொழிற்சங்க பேரவையின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறோம் மக்களை. இப்ப இந்த உண்ணாவிரதம் ஏன் இருக்க என்ன அவசியம் அப்படின்னு கேட்டா, எல்லாரும் சொன்னாங்க, நம்ம நிர்வாகிகள்லாம் எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் கேட்டிருக்கீங்க. மிக பெரிய சமுதாயம், மிக புகழ்பெற்ற சமுதாயம் இன்னைக்கு இப்படி இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பிரகாரம் சொன்னோம்னா, ஒரு வகுப்பறையில ஒரு ஆசிரியர் அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கூட்டுப்புழுவை கொண்டாந்து வச்சு, இந்த கூட்டுப்புழு இன்னும் 1 மணி நேரத்துல அழகிய வண்ணத்து பூச்சியாக சிறகடித்து பறக்க இருக்கிறது. அதை நீங்கள் கண்டு பரவசமடைய போகிறீர்கள். மாணவர்களே கூர்ந்து கவனிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூண்டு புழுவை வந்து மாணவர்கள் மத்தியில கொண்டாந்து வச்சுட்டு அவர் உள்ள போயிட்டாரு. அந்த மாணவர்கள் எல்லாம் கூர்ந்து பார்த்த மணிக்கு இருக்கிறாங்க. அந்த கூண்டு புழு என்ன பண்ணது, கூட்டை உடைச்சு வெளியில வர ட்ரை பண்ணது. அப்ப ரொம்ப சிரமப்படுது. அதுல பார்த்த ஒரு ஆள் என்ன பண்றாரு, ஒரு மாணவன் ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்து உடைச்சிடாரு, கூண்டை உடைச்சிடாரு. அது வெளியில வருது. வெளியில வந்து சிறகடிச்சு பறக்க முடியாம கொஞ்ச நேரத்துல இறந்து போயிருக்கு. ஆசிரியர் வர்றாரு, என்ன வண்ணத்து பூச்சி வந்து இறந்த நிலையில இருக்குது, என்ன காரணம், என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப மாணவர் சொல்றாரு, இந்த மாதிரி விஷயமையா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, நீ அந்த கூட்டுப்புழுவுக்கு உதவி செய்வதாக நினைத்துக் கொண்டு அதை சாகடித்து விட்டாய். என்ன காரணம்னா, அந்த கூண்டுப்புழு இயற்கையிலேயே அதை உடைத்து வெளியே வரும் பொழுதுதான் அதனுடைய வலியை தாங்கிக் கொண்டு அழகிய வண்ணத்தை பூச்சியாக அந்த வலியை வந்து உரமாக்கி வெளியில வந்து அழகிய வண்ணத்தை பூச்சியாக பறக்க இருக்கிறது. ஆக
அந்த பூண்டு மேலாம் அதனுடைய உடலை வச்சு தேய்ச்சி அந்த வலியெல்லாம் பொறுத்தால் மட்டுமே அழகிய வண்ணத்து பூச்சியாக உருமாறுகிறது. அதுக்கப்புறம் வந்து அது வந்து இயற்கையை வந்து இந்த காத்துல அழகிய வண்ணத்து பூச்சியாக பறந்துடுச்சு, சிறகடிச்சு பறந்து எங்க வேணாலும் தெரியும். அப்ப அப்படிதான் நம்ம சமுதாய தலைவர்கள் மாநாடு கூட்டு போறாங்க இல்லையா? அந்த அரசியல் தலைவர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வேணாம், ஏன்னா நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் அரசியல் தலைவர் என்ன பண்றாங்க, இல்லையா அந்த விஸ்வகர்மா சமுதாயம் என்னமோ கூடியிருக்காமே இல்லையா, அவங்களாம் மாநாடு நடத்துறாங்களாம். சரி கூப்பிடு, எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? நிறைய பேர் வந்திருக்காங்க, ஓரளவுக்கு திரள்றாங்க, ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுது. அப்படியா? இருக்கக்கூடாது. இவங்க வந்தா நம்மளுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்காது. நம்ம கட்சியில எவன் அவன் ஜாதிக்காரன் இருக்கான், இருக்காங்க 4 பேர் இருக்காங்க, கூப்பிடு அவங்கள, வாங்க. நீ யாரியா? விஸ்வகர்மாயா? ஆமா. உனக்கு சீட்டு கொடுத்தா நீ வந்து எனக்கு விசுவாசமா இருப்பியா இல்ல உன் சமுதாயத்துக்கு விசுவாசமா இருப்பியா? என்ன ஐயா இப்படி கேட்டீங்க? நாங்க இந்த கரவேஷ்டி கட்டினதுல இருந்து இந்த கட்சிக்காண்டிய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் தொலைத்தவன், நீங்க கட்டளை இருங்க ஐயா, உங்களுக்கு தான் நான் விசுவாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரு அவங்க மேல் இடத்துல நல்ல பேர் வாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணிடுறா, கூப்பிட்டு கொடுக்குறாரு. நம்ம மாநாடு நடத்திட்டு போய் காலடியில போய் நிக்கிறோம். எங்களுக்கு இந்த மாதிரி கோரிக்கை எல்லாம் வச்சிருக்கிறோம், எங்க இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறோம். இவங்க என்ன பண்றாங்க, எதுக்கியா கோரிக்கையா, என்னையா முக்கியத்துவம், எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுங்க. என்ன பிரதிநிதித்துவம்? அரசியல்ல பிரதிநிதித்துவம் கொடுங்க, எம்எல்ஏ கொடுங்க, எம்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? நீ நின்றா ஜெயிச்சிருவியா அவன் கேட்கிறான். யாரு? அரசியல்வாதியை கேட்கிறாங்க. நீ நின்றா ஜெயிச்சிருவியா? எங்க சார்ல நிக்க வைக்கிறாங்க. ஜெயிச்சாங்கன்னா உங்களுக்கு மினிஸ்டர் பதவியே கொடுக்குறோம், நீங்க ஆதரவு மட்டும் கொடுங்க. நம்ம ஆளுக்கு என்ன பண்றாங்க, எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிக்க போறது இல்லை, நம்ம ஆளுக்கு நம்மளுக்கு ஓட்டு போடுறது இல்லை, அதனால இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்துட்டு வந்துடுறாங்க. கோரிக்கையில வந்து அடுத்து நிறைவேற்றுறேன்னு சொல்றாங்க. அடுத்து என்ன பண்றோம், மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க சமுதாயத்துக்கு இந்த கட்சி இவ்வளவு சீட்டு கொடுத்துச்சு, இந்த கட்சி இவ்வளவு சீட்டு கொடுத்துச்சுன்னு சொல்லி நாமளும் மாறுதட்டி பேசுறோம். அடுத்து எம்எல்ஏ ஆன உடனே ஒரு மினிஸ்டர் பதவியை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்மளும் நம்ம உணர்வுகளை காட்டுற வகையில ஒவ்வொரு ஊர்லையும், ஒவ்வொரு கிராமத்திலையும், ஒவ்வொரு கிளையிலையும், ஒவ்வொரு ஒன்றியத்திலையும், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எங்கள் சமுதாயத்திற்கு மந்திரி பதவி வழங்கிய அரசை வாழ்த்தி வணங்குகிறோம் என்று டிஜிட்டல் போர்டு வைக்கிறோம். இதுக்கு எங்க இனத்தான் ஒருத்தன் இருக்காங்க அப்படின்னு. சரி முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். அடுத்து என்ன பண்றோம்னா மறுபடியும் இந்த கோரிக்கையில தூசி தட்டி கொண்டுட்டு போறோம். கொண்டுட்டு போய் அந்த அரசியல்வாதிகிட்ட, ஆளுங்கட்சியா இருக்கிற ஆளுகளா இருக்கட்டும், மேல இருக்கிறவங்களா இருக்கட்டும், எங்களுக்கு இந்த கோரிக்கையில நிறைவேற்றி கொடுங்க அப்படின்றான். அவன் என்ன சொல்றான்னா, ஐயா உங்களுக்கு தான் இந்த சீட்டு கொடுத்துருக்கோம், உங்களால எம்எல்ஏ ஆக்கியிருக்கோம், மினிஸ்டர் ஆக்குறான், அவன் போய் பார்க்க வேண்டிய இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தட்டி கழிக்கிறாங்க. சரி நம்ம ஆள் தான் இருக்காரு, நம்ம ஆள் மூலியமா போகட்டும், நம்மளுக்கு பெரிய பேராகட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளால போய் பார்க்க போறோம். நம்மளால பார்த்தோன்னே, யார் நீ? நாங்க உங்க ஜாதிக்காரங்க, என்ன வேணும்? இந்த மாதிரி கோரிக்கைகள் நிறைவேற்றணும். கோரிக்கைகள் நிறைவேற்றணுமா? கோரிக்கைகள் நிறைவேற்றணும். நீ ஓட்டு போட்ட, நான் வந்தேன், நான் இந்த கரவேஷ்டியை கட்டினால மினிஸ்டர், ஓன் ஜாதி நம்ம ஜாதி, நீ ஜம்மா ஜாதின்னு சொல்ற, நான் ஓன் ஜாதின்னு சொல்றேன். ஓன் ஜாதி வேஷ்டியை கட்டினா இப்படி நடுத்தருல தான் உட்காரணும் அவன் சொல்றான், நடுத்தருல தான் உட்காரணும் அப்படின்றாங்க. அப்ப ஒரு காலத்துல பெருமைப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தோமே மன்னராட்சியில, இந்த குலம் அப்பேற்பட்ட குலம் இப்பேற்பட்ட குலம் இன்னைக்கும் பேசுற, மூச்சு விடாம பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப சில பேரை பேசணும்னா நாங்க அப்படியாப்பட்ட ஆளுக்க இப்படியாப்பட்ட ஆளுக்க, மலையை தெரிச்சு கயிறாக்கிறோம், நாங்க நினைச்சோம்னா மழையை பெஞ்சிடும் அப்படிலாம் சொல்றாங்க. பெருமை வந்து அந்த காலத்துல இருந்துச்சு. இன்னைக்கு சிச்சுவேஷன் என்ன? இதுதான் யதார்த்தமான ஒரு நிசப்தமான ஒரு உண்மை. இதை தயவு செய்து கொடுத்து பார்க்கணும். இன்னைக்கு தொழில் வந்து நம்மகிட்ட கிடையாது, நம்ம தொழில் நம்மகிட்ட கிடையாது. நம்ம தொழில வந்து நம்ம ஜெனரேஷனுக்கு கொடுத்துட்டு போற அளவுக்கு செக்யூரிட்டி வந்து நம்ம தொழில கிடையாது. அப்ப வேற வேற தொழில, மாற்று தொழில தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை. சரி மாற்று தொழில தேடி போவோம் அப்படின்னா என்ன தொழில சேர்றது? ஒரு இளைஞர்கள் படிக்க வச்சுட்டோம். இன்னைக்கு தொழில் நலிவடைஞ்சு போச்சோம்னா இளைஞர்களுக்கு படிக்க வைக்கிறோம். படிப்பு வச்சோம்னா அந்த கவர்மெண்ட் அதுக்கு தந்தாமனா படிப்புக்கு தந்தாப்புல ஒரு ஃபேக்டரியோ தொழில் கட்டமைப்புகளோ செய்து கொடுக்குதா? கிடையாது. அவங்களுக்கு அதுல எல்லாம் கவனம் கிடையாது. என்ன அடுத்து சரி நம்ம வர்க்கத்துக்கு வருவோமே, ஏன் எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க, நம்ம வர்க்கத்துக்கு வருவோம். அப்ப இப்பெல்லாம் நலிவடைஞ்சிட்டு இருக்கமே, இன்னைக்கு தொழில நலிவடைஞ்சிட்டு இருக்கிறத. அப்ப எங்களுக்கு வந்து ஏதாவது நம்ம பிள்ளைய வந்து கஷ்டப்பட்டு படிங்க, நம்ம இன்னைக்கு லைஃப்ல முன்னேறணும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போயிடணும். ஆனா இன்னைக்கு
1200 மார்க், 1170 மார்க், 80 மார்க் கஷ்டப்பட்டு படிக்கணும். கஷ்டப்பட்டு படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துடும். வந்துட்டு அங்கே போய் நிற்கி என்ன எம்பிபிஎஸ் கோட்டால போய் நிற்கி. நின்ற உடனே இந்த தகுதி லிஸ்ட் போடுறாங்க. இப்ப ஸ்கீம் 1170 மார்க் வாங்கிய நமது இனத்தைச் சேர்ந்த கஷ்டப்படும் தொழிலாளி வர்க்கத்தைச் சேர்ந்த நமது இனத்து பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு நழுவி போகிறது. வெறும் 700 மார்க் எடுத்த பிள்ளைகளுக்கு கோட்டாவில் சீட்டு கிடைக்கிறது. நாங்க ஒன்றும் முதலாளித்துவமான வர்க்கம் இல்லை. தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மத்திய அரசையும் மாநில அரசையும் இங்கு வன்மையோடு மிகவும் கெஞ்சலோடு கூத்தாடி கேட்டுக்கொள்கிற மக்களா, அரசாங்கத்தை கேட்டுக்கிறது என்னன்னா, நாங்கள் இந்த உண்ணாவிரதத்தின் மூலியமாக தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், நாங்களா ஒரு முதலாளித்துவமான வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. கூலி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சாதாரண வர்க்கம். எங்கள் சமுதாய குழந்தைகள் இன்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறத சரியான முறையில கல்வியிலையும் வேலைவாய்ப்பிலையும் இடம் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறத இது இந்த சமுதாயத்தில் நாங்கள் பிறந்ததால் அனுபவிக்கின்ற குற்றமா? கிடையாது. இந்த அரசியல்வாதிகள் திட்டமிட்டு செய்து கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி இந்த கூட்டுக்குழுவை கஷ்டப்படுதுன்னு சொல்லி ஒரு குச்சியை வச்சு உடைச்சானே ஒரு மாணவன், அது மாதிரி இந்த அரசியல்வாதி என்ன பண்றாங்கன்னா, எப்பெல்லாம் நம்ம எழுச்சியோடு வெளியில வருகிறோமோ அப்ப எல்லாம் நம்மளை மட்டம் தட்டுற மாதிரி அவன் கட்சிக்காரன்ல உள்ள நம்ம இனத்தானுக்கு ஒரு சீட்டை கொடுத்து எம்எல்ஏவும் எம்பி ஆக்கி நம்மளை ஃபுல்லா ஆப் ஆகிக்கிட்டுறாங்க. நம்ம என்ன பண்றோம், டிஜிட்டல் போர்டு வச்சு உட்காந்துக்கிறோம். அடுத்து என்ன பண்றோம்னா, அவனாலே ஒண்ணு கிடைக்க போறல, அர்த்தகத்தால ஒண்ணு கிடைக்க போறல, திரும்ப வந்து நம்ம ரோட்டுக்கு தான் வர்றோம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கிறது. இந்த முறையை மாற்றி, அதாவது நீங்க யார வேணாலும் எங்க கட்சிக்கு எங்க சமுதாயத்துக்காரனா எவனை வேணாலும் காட்டுங்க, மத்திய மந்திரி ஆக்குங்க, மாநில மந்திரி ஆக்குங்க, எம்எல்ஏ ஆக்குங்க, எம்பி ஆக்குங்க, என்ன வேணாலும் ஆக்கிட்டு போங்க. அதை பத்தி எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய சலுகைகள், எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற வேண்டுமானால் எங்கள் சமுதாய பேனரில் சட்டசபைக்கோ பாராளுமன்றத்திற்கோ வந்தால் மட்டுமே நிச்சயம் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அந்த விஸ்வ ஜனசக்தி தொழிற்சங்க பேரவை என்னும் இயக்கம். இது கூட்டம் போட்டு பேசிட்டு கலைஞ்சு போறதுக்கான கூட்டம் கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். மத்திய அரசு மாநில அரசு நாங்க இன்னைக்கு வந்து ரோட்டுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா ஒரு கேவலமான சூழ்நிலை. மாநில அரசு மத்திய அரசு எங்களை அப்படி நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால ரோட்டுக்கு வந்திருக்கிறோம். எங்க குலத்தை காப்பாற்ற வந்திருக்கிறோம், எங்க இனத்தை காப்பாற்ற வந்திருக்கிறோம். எங்க பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கையை சீரமைக்கும் வகையில இந்த உண்ணாவிரத போராட்டத்தை இந்த மீனாட்சி ஆட்சி புரியும் மதுரை மாநகரிலே துவங்கி இருக்கிறோம் என்பதை இந்த தரத்தில் பெருமையோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். இது ஒரு தொடக்கம். ஏற்கனவே சொன்னவங்கள நிர்வாகிகள் பேசும்போது சொன்னாங்க, சும்மா ட்ரெயிலர். இது உண்மையிலே அப்படித்தான். நாங்களாம் அதுதான் வலியுறுத்துறோம். இது சும்மா ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் கூடிய விரைவில் நடைபெறும். எப்பன்னா எங்களுடைய கோரிக்கைகள் இன்றைய தினம் உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கப்படும். அது நிறைவேற்றாவிட்டால் கூடிய விரைவில் தமிழகம் ஸ்தம்பிக்கும் வகையில எங்கள் விஸ்வ ஜனசக்தியில வந்து இந்த கூடி இருக்கிறாங்களே இவங்க மட்டும்தான் மெம்பர்ஸ் கிடையாது என்பதை தயவு செய்து மத்திய அரசு மாநில அரசும் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சும்மா வந்து நாங்க சொன்னோம். என்னன்னா இன்னைக்கு ரொம்ப பேர் பேசும்போது சொன்னாங்க கூட்டம் குறையா இருக்கு அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா அவங்களுக்கு புரியாம பேசிட்டு இருக்காங்க. இதுதான் விஷயம். என்ன சொல்றோம்னா நாங்க சொன்னது என்ன, ஒரு 250 பேத்துக்கு தான் நம்ம வந்து பெர்மிஷனை வாங்கியிருக்கிறோம். நாங்க 250 பேத்துக்கு மேலேயும் இங்க உட்கார வைக்க முடியும். ஆனால் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நாங்கள் நிர்வாகிகளை மட்டும் அழைத்திருக்கிறோம். இதன் அடுத்த கட்டமாக இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எங்கள் குடும்பத்தினரோடு உட்கார முடிவெடுத்திருக்கிறோம் என்பதை இந்த தரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு முன்னோட்டமாக இன்றைய இந்த உண்ணாவிரதத்தில் என் தாய் தந்தையின் ஆசியோடு
என்னை வளர்த்து படித்து வளர்த்து ஆளாக்கிய என் சகோதரர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் பின்னால் இருந்து கொண்டு என்னை முன்னால் உட்கார வைத்து வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எனது துணைவியார் மனைவி அவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள், இந்த மேடையில் வந்திருக்கிறார்கள். எனது மகன்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். குடும்பத்தோடு எனது குடும்பத்தை முதல் போராட்டமாக இந்த போராட்டத்திலே களை இறக்கி இருக்கிறோம். இவர்கள் எனது சகோதரர், என்னை படிக்க வைத்து என்னை ஆளாக்கிய எனது சகோதரர்கள் இருவரும். அடுத்து எனது மனைவியார் அண்ணன் அவர்களுக்கு மாநில மாவட்ட சார்பாக இந்த பொன்னாடையை நிர்வாகிகள் அணிவிப்பார்கள். ஆக நான் மட்டும்தான், நான் இல்லை, இன்னும் கொஞ்சம் பேர் மட்டும்தான் குடும்பத்தோடு வந்திருக்கிறோம். இங்கே உள்ள நிர்வாகிகள் குடும்பத்தோடு வந்து உட்கார்ந்தால் இந்த இடம் கொள்ளாது. அது மட்டுமல்ல, எங்களது குடும்பம் என்பது வெறும் மெம்பர்ஸ் மட்டும் எங்க குடும்பம். எங்க குடும்பத்துல எங்களது குடும்பத்தோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 80 லட்சம் விஸ்வகர்மா குடும்பங்கள் எனது குடும்பம். இந்த இயக்கத்திற்கான குடும்பம் எனது விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த 70 லட்சம் குடும்பங்கள், 80 லட்சம் குடும்பங்கள். நாங்கள் போராடுவது எங்களுக்காக அல்ல, ஒட்டுமொத்த விஸ்வகர்ம சமுதாயத்திற்காகவும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக போராட களத்திலே கூத்தியிருக்கோம் என்பதை இந்த தருணத்தில மத்திய அரசையும் மாநில அரசையும் பதிவு செய்ய இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம். என்னடா 70 லட்சம்ன்றாங்க, 80 லட்சம்ன்றாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜாதி கணக்கெடுப்பு என்ற முறையில கணக்கெடுப்பு நடத்தினீர்களே, மத்திய அரசையும் மாநில அரசையும் இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த உண்ணாவிரத்தின் சார்பில் முடிந்தால் விஸ்வகர்ம சமுதாயத்தின் கணக்கெடுப்பை வெளியிட்டு பாருங்கள். தமிழக அரசியலில் மட்டுமல்ல, இந்திய அரசியலிலும் பெரும் புயலை கிளப்பும் இந்த சமுதாயம் என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்பப்படுகிற மக்களை. ஆக எங்களுடைய சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட ஏரியால மட்டும் இருந்திருக்கிற சமுதாயம் கிடையாது. அதனாலதான் அரசியல் கட்சிகள் நாங்க எப்பெல்லாம் வெளில வரோமோ அப்பெல்லாம் கூப்பிட்டு வச்சு எம்எல்ஏ எம்பி பதவி கிடைக்கிறாங்க. அவங்க எங்களை கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. அது ரெண்டாவது விஷயம். ஏன்னா விஸ்வகர்ம சமுதாயம் விசுவாசத்துக்கு பெயர் பெற்ற சமுதாயம். மினிஸ்டர் போய் பார்க்க போற மினிஸ்டர் எங்களை கண்டுக்கல அப்படின்னா அவரு அந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறாரு. ஏன்னா விஸ்வகர்ம சமுதாயம் என்பது விசுவாசத்துக்கு பெற்ற சமுதாயம். அவர் அந்த பிறந்த இனத்தினுடைய மானத்தை காப்பாற்றுறாரு. அவர் சார்ந்திருக்கிற கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறார். அந்த அளவுல நாங்க அவரை சிறுமைப்படுத்த விரும்பவில்லை, பெருமைப்படுத்தவே விரும்புகிறோம் மக்களை. ஆக ஏன் இந்த ரோட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க, உண்ணாவிரதம் நடத்துவாங்க அப்படின்னா பிரியாணி கொடுப்பாங்க, பாக்கெட்டு மணி கொடுப்பாங்க, அப்படிலாம் இந்த கூட்டம் போடல. இது உண்மையிலேயே உணர்வோடு இருக்கும் வேலைகளை இழந்தீர்கள். எல்லாரும் முதலீட்டு கிடையாது, எல்லாருமே கூலி தொழிலாளிகள். அனைவரும் இன்று போயிருந்தால் 600 ரூபாய், 800 ரூபாய், 900, 1000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அனைவரும் அவருடைய வேலையை இழந்து, அதாவது குடும்ப தேவையை இன்றைக்கு செய்ய வேண்டிய குடும்ப தேவையை நிவர்த்தி செய்ய முடியாமல் இந்த ரோட்டுக்கு உட்காரக்கூடிய அவலமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது இந்த தமிழக அரசும் மத்திய அரசும் என்பது எவ்வளவு வெட்கக்கேடான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, ஒவ்வொரு டயத்திலையும் எடுத்துக்கிறோமே, ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு
பல பேர் நம்ம பேசலாம் சொல்றோம். ஆனா இருந்தாலும் எங்களை நாங்க வந்து உங்க வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்த முடியாது. இன்னைக்கு நாங்க இதுவரைக்கும் நாங்க ஆடிட்டோரியத்தில் நடத்தியிருந்தோம். இன்னைக்கு வெளி உலகத்துக்கு வர்றோம். எங்களை நாங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு அவசியமான ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்து இருக்கிறோம். முதல்ல இரும்ப கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியலன்னா யாரடா கூப்பிடுறது அப்படின்னா ஈஸ்வரமா தான் கூப்பிட்டாங்க. ஈஸ்வரமா கூப்பிட்டா சரி இங்க வா, இதை கூறிய ஆயுதங்கள் ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தோம்னா, மன்னர்கள் காலத்துல கத்தியும் ஈட்டியும் செய்து கொடுத்து ஒவ்வொரு மன்னர்களும் வரலாற்று புத்தகத்துல படிக்கிறோமே, இந்த மன்னன் அந்த நாட்டை பிடிச்சிட்டான், இந்த நாட்டை போரிட்டான், அந்த நாட்டை போரிட்டான் அப்படின்னு சொல்றோமே, அவர்களுக்கு தேவையான நெஞ்சுரத்தை எப்படி கொடுக்குறோம் என்று தெரியுமா? வீரம் அவங்களுக்கு மைண்ட்லயே உடம்புலே கிடையாது. நாங்கள் அடித்து கொடுக்கும் கூர்மையான வாளிலும் போர் வாளிலும் ஈட்டியிலும் தான் அவர்களுடைய வீரியம் பறைசாற்றி இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் வெற்றி கண்டார்கள். அதுதான் இன்றைய தினம் வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாங்க ஒரு அருவா கூட செய்ய முடியல. அது மட்டும் இல்ல, மன்னர் காலத்துல தான் செஞ்சோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இன்னைக்கு சோறு சாப்பிட்றோமே, அத நெல்லு பயிரை அறுக்க பயன்படுகிறது கதிரருவாள். அந்த கதிரருவாள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அளவுகோல் வைத்து அந்த கதிரருவாள் மூலம் கதிரை அறுத்து அந்த கதிரை நெல்லாக மாற்றி நெல்லை அரிசியாக கொண்டு வீட்டுக்கு சேர்த்து நாமெல்லாம் சாப்பிடுகிறோமே, இந்த சாதாரண மக்களுக்கு தேவைப்படும் அரிசியை நெற்பயிலிருந்து பறிக்க தேவைப்படும் அருவாளை அடித்து கொடுத்த வர்க்கம் இந்த விஸ்வகர்ம சமுதாய வர்க்கம். அப்படியாப்பட்ட சமுதாய வர்க்கமானது இன்னைக்கு அறுவை செய்ய முடியல. எங்கேயாச்சும் ஒரு கலவரம்னா அந்த கொல்லப்பட்டக்காரன் அவன் தான் அறுதவா சப்ளை பண்ணியிருக்கான் அப்படின்னு முதல்ல நங்களைத்தான் பிடிக்கிறாங்க. ஏன் எங்களுடைய குலத்தொழில் செய்வது அவ்வளவு பெரிய இழுக்கா? மத்திய அரசையும் மாநில அரசையும் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உழைக்க பிறந்தவர்கள். வேறு வம்பு தும்பு எங்களுக்கு தெரியாது, கள்ளக்கோடம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு நாங்க தாயா முதலமைச்சர், நாங்க தாயா பிஎம். எங்க உழைப்ப மட்டுமே நம்பி எல்லா சமுதாயத்தையும் சார்ந்து வந்தவங்க தான் இன்னைக்கு ரோட்ல உட்காந்துருக்கிறோம். இதுதான் எங்களுடைய நிலைமை. இதை புரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்ல, இது எங்க தொழிலில் ஒரு பகுதி. அடுத்த பகுதி, எவ்வளவு பெரிய மன்னனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அரசனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய மந்திரியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய முதலமைச்சரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், எப்பேற்பட்ட கோடீஸ்வரனா இருக்கட்டும், எவ்வளவுதான் மாட மாளிகை கட்டினாலும் அவனுக்கு அவன் வீட்டுல வாசல்ல மர நிலையை வைத்து கதவு வைத்து பூட்டை வைத்து அவனுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு அளிக்கிறானே, அவன் தானே இந்த விஸ்வகர்மா. இன்னைக்கு நைட்ல தொழில் செஞ்சுட்டு ஒரு விஸ்வகர்மா அந்த உடிப்பு ஆயுதங்களை எடுத்துட்டு வெளியில போக முடியல. கேட்டா பிடிச்சிட்டு என்னடா ஆயுதம் வச்சிருக்கிற, உடிலாம் வச்சிருக்கிற, எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லி சந்தேகத்தை தூக்கி வச்சுறாங்க. இது இதனுடைய பரிதாப நிலைமை. இந்த சமுதாயத்துல ஒரு வர்க்கமான கட்சி தொழிலாளர் சந்திச்சுக்கின்ற ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை. எங்கள் தொழிலை செய்வதற்கு சுதந்திரம் கிடையாது என்பதை இந்த தரத்தில் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அடுத்த விஷயம், ஒவ்வொரு பொண்ணும் அழகா தாங்க இருக்குங்க. தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாம் உலகத்தில் அழகு. அந்த பொண்ணுக்கே அழகுபடுத்துற ஆபரணங்கள் நகை தொழிலை செய்து காட்டி அந்த பெண்ணை மேலும் அழகூட்டியது வர்க்கம் எங்கள் விஸ்வகர்ம சமுதாய வர்க்கம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு சமுதாய பெண்களுக்கும் வேலியாக அமைந்திருக்கிற தாலியை அளவுகோல் வைத்து கட்டமைத்து இந்த சமுதாயத்துக்கு இந்த தாலிதான் பொருத்தமானது என்று வடிவமைத்து கொடுத்த வர்க்கம் எங்கள் விஸ்வகர்ம சமுதாய வர்க்கம். இன்னைக்கு எவனாவது ஒரு நகையை திருடிட்டு வந்துட்டான்னு வச்சிருக்கேன், காணாம புரிஞ்சுட்டான்னு வச்சிருக்கேன், போலீஸ்காரரை கூட்டு பொதுவாக சொல்ல போலீஸ்காரை கூட்டு யாராச்சும் ஒரு கையை காமி நாங்க அவங்க மேல கேஸ் போட்டோம் கூட்டு காமிச்சிடறாங்க. இப்படி பல விஷயங்களை செஞ்சுருக்கோம். நாங்க செய்யாமலே பொண்ணை, ஏன்னா நகையை கொண்டு பொறுக்குறது மாத்துறது எல்லாமே இந்த தங்க தொழில் பார்க்கறவங்க தான் தெரியும் அப்படின்னு ஒரு குற்ற நடவடிக்கை எங்கள் மேல் பாய்ந்து கொண்டு குற்ற நடவடிக்கை எங்கள் மேல் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வேதனையோடு இந்த ரோட்டில் அமர்ந்து நாங்கள் வேதனையை பதிவு செய்து கொள்கிறோம். வேதனையை பதிவு செய்து கொள்கிறோம். எங்கள் நாங்க அப்படி களவு சூது வாது எதுக்குமே எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள். நாங்கள் வன்முறை விரும்புவர்கள் அல்ல.
அறவழியில் அகிம்சையும் விரும்புபவர்கள் தான் இந்த விஸ்வகர்ம சமுதாயம் என்பதை இந்த தருணத்தில் பெருமையோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அது மட்டுமல்ல வீட்டில் சமையல் பாத்திரம் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் சமையல் பாத்திரங்களாகட்டும், குடங்களாகட்டும், மித்த உலோக ஜாமான்களாகட்டும் எல்லாமே வடிவமைத்து கொடுத்தவன் முதலில் இந்த விஸ்வகர்மா தான். பாத்திர தொழில் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்று பாத்திர தொழில் கிடையாது. எவ்வளவு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபேக்டரிஸ் எல்லாம் அழிஞ்சிச்சு. நாங்கள அழிஞ்சிட்டு ரோட்டு கொண்டோம். அடுத்த விஷயமா பேசணும்னா, எல்லாரும் கடவுளை பார்த்திருக்காங்களா அப்படின்னா, பெரிய பெரிய ரிஷி, மகரிஷி மாதிரி முனிவர்கள் இவர்கள் தான் ஞான சிருஷ்டியில பார்த்துக்கிறாங்க. அப்ப மக்கள் கோயில தான் பார்த்துக்கிறாங்க. அந்த கோயில்ல தெய்வம் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத சிலை வடித்து, அதாவது கடவுள் 6 கலைகள் 64 கலைகள் கடவுள் படைத்தது அப்படிங்கிறது. அந்த கடவுளையே படைத்தவன் தான் இந்த கம்மாளன் என்பதை இந்த தருணத்தில் பெருமையாக அப்பேற்பட்ட சிற்பி இனத்தை சேர்ந்தவன் தான் இந்த கம்மாளன். இன்னைக்கு எங்க தொழில் எங்கிட்ட இல்ல. நாங்க போய் எங்க பிள்ளையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. எங்களுடைய தொழில நாங்களே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. பிற சமுதாயம் வந்துருச்சு. பிற மாநிலத்திலிருந்தெல்லாம் ஆள்க வந்துட்டாங்க. களவு எல்லாமே நிறைய நடக்குதுன்னா பிற மாநிலத்தவர்கள் இங்கு வருகை தந்ததால் தான் அதிகம் நடக்கிறது என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருந்த உணர்வு. அதனால நாங்க இந்த ஏற்கனவே ஈஸ்வரர் கோயில் ஆலயம் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழக பாடநூல் இடம்பெறும் ஆண்டாள் கோபுரமாகட்டும், எண்ணற்ற கட்டட வேலைகளா இருக்கட்டும், எல்லாமே பாராட்டும்படியா இருக்கும். எல்லாமே செஞ்சவன் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம்னா விஸ்வகர்மா. ஆனா மறைக்கப்பட்டு விட்டான் இந்த விஸ்வகர்மா. இன்னும் ரொம்ப ஆழம் இன்னைக்கு உலக அதிசயங்கள்ல ஒன்னா பறைசாட்டிக்கிட்டு இருக்க தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹாலை கட்டினா ஷாஜகான் இதான் தெரியும். இந்த ஷாஜகான் திட்டம், பொருளாதாரம் இவற்றை மட்டும்தான் வகுத்து கொடுத்தான். அந்த கட்டமைப்பை கட்டியவன் இந்த விஸ்வகர்மா என்பதை இந்த தரத்தில் பெருமையோடு குறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளார். ஆக தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலேயும் நமது பண்பாடு, கலாச்சாரம் இவற்றை காப்பாற்றி பேணி உலகளவில் நமது கலாச்சாரம் மேலோங்க வழிவகை செய்தவன் இந்த விஸ்வகர்மா. இந்த கலையை அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் அந்த சுத்தியலை பிடித்துக் கொண்டு இன்னும் ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தொழில் எங்களை விட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, நாங்க காப்பாற்ற தயாரா இருக்கிறோம் இந்த தொழிலை அப்படின்னு தான் ஓடிட்டு இருக்கோம். அதனால சில பேர் சொல்ற மாதிரி மாட்டுத்தொழில்னா மாட்டுத்தொழிலுக்கான இது கிடையாது. இப்படி மன்னராட்சியில மகுடம் வகுத்த விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்கு மன்னராட்சியில மகுடம் வச்சு சூட்டிய விஸ்வகர்மா இன்று மக்களாட்சியில் நம்மளா தேர்ந்தெடுக்கப்பட்டு சுதந்திரம் அப்புறம் மக்களாட்சி எவல்யூஷன் ஓட்டு போடும், உங்களுக்கு தேர்ந்தெடு, உங்க சிஎம் உங்க பிஎம். இப்படி நடந்துகிட்டு இருக்கிற இந்த வேலையில ரோட்டுக்கு உட்கார்ந்துருக்கிறோம். இந்த ரோட்டுக்கு உட்கார்ந்திருக்கும் இந்த வேலையில மத்திய அரசையும் மாநில அரசையும் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எங்கள் தொழில் எங்களை விட்டு நலிவடைந்து சென்று விட்டாலும் இன்று எங்களுடைய பிழைப்பு, சொந்த வீடுகளை விற்று பிழைப்பு நடத்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்கள் தொழிலுக்குண்டான பாதுகாப்பு இந்த அரசாங்கத்தினால் கொடுக்க முடியவில்லை. நாங்கள் நம்பி எங்க தொழிலை செய்ய முடியல. நீங்க தங்க தொழில் பார்க்கணும்னா திருட்டு கலவு கேஸ்ல போயிட்டு இருக்கோம். லட்ச தொழில் பார்த்தோம்னா நைட் டியூட்டி பார்த்துட்டோம்னா சந்தேக கேஸ்ல போயிட்டு இருக்கோம். தங்க தொழில் பார்த்தோம்னா ஏதாவது கலவரம்னா ஆயுத கேஸ்ல போயிட்டு இருக்கோம். இப்படி பாதிக்கப்படுகிற எங்க தொழில் தான் பாதிக்கப்படுது. தொழில் பாதிச்சா குடும்பம் பாதிக்கும். நான் பாதிப்பேன், நான் பாதிச்சா என் குடும்பம் பாதிக்கும், என் குடும்பம் பாதிச்சா என் பிள்ளை குட்டி பாதிக்கும், என் குடும்பம் பிள்ளை குட்டி எல்லாமே பாதிச்சா நான் என்னையாவது செய்வேன், சூசைட் தான் பண்ணுவேன்.
அப்படி இன்னைக்கு கணக்கெடுத்து பார்த்தா தமிழகத்தில் அதிகமான தற்கொலை செய்து கொண்டு சாயிர சமுதாயம் என்னவென்று கணக்கெடுத்து பார்த்தால் இந்த விஸ்வகர்ம சமுதாயம் மட்டும்தான் மேலோங்கி இருக்கிறது என்பது வெட்கக்கேடான ஒரு விஷயத்தை இந்த தரத்தில் ஆழ்ந்த கவலையுடன் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். ஒரு நல்லாட்சிக்கு தீர்வு என்னவென்றால், நல்லாட்சி என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, குடிமக்கள் எல்லாம் கஷ்டப்படாம அந்த சந்தோஷம் இருக்கணும். அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்கணும், உயிருக்கு உடமைக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த பாதுகாப்பு எங்கள் இனத்துக்கு கிடையாது தான் நாங்கள் சொல்றோம். எங்க இனத்துக்குன்னா இனத்துக்கு இல்லை, எங்க தொழிலுக்கு கிடையாது. இந்த தொழிலுக்கு உண்டான பாதுகாப்பு இல்லாததால் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்கள் மக்களை படிக்க வைக்க முடியாமல் வேதனையில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் எங்களுடன் விஸ்வ ஜனசக்தி என்ற இயக்கம் ஆரம்பித்தவுடன் இந்த இயக்கத்தில் பல எங்களுடைய அமைப்புகள் பல அமைப்புகள் கட்டமைப்புகள் பண்ணியிருந்தாலும் இந்த இயக்கம் தான் எழுச்சியான இயக்கம். ஒட்டுமொத்த விஸ்வகர்ம சமுதாய மக்களும் இந்த விஸ்வ ஜனசக்தி தொழிற்சங்க பேரவையின் பின்னால் தான் இருக்கிறோம் என்பதை பறைசாற்றும் வகையில இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு பங்கு கொண்டுள்ள விஸ்வ ஜனசக்தி நிர்வாகிகள் மற்றும் மாநில மாவட்ட மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள என் இன தொகுதி உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய, அதாவது நாங்க என்ன பாக்குறோம்னா, இந்த சமுதாயம் இப்படி போயிட்டு இருக்குது, இந்த சமுதாயத்தை காப்பாற்ற வர்றது யார் வருவா அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு புள்ளியார் சொல்லி போட்டுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா இவ்வளவு பேரு. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அவங்க சொல்றாங்களா அது மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இன்னும் பல பேருக்கு நாங்க வந்து நியூஸ் பண்றது வெறும் நோட்டீஸ் மட்டும் தான் இருப்போம். முடிஞ்சா வாங்க உங்களை கலந்துக்கிறேங்க, குறைஞ்ச அளவு தான் பெர்மிஷன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு. ஆனா அதுக்கே இவ்வளவு பெரிய கூட்டம்னா நீங்கள் நிறைவேற்றி காட்டுங்கள், நாங்கள் விசுவாசமாக இருப்போம். நிறைவேற்றி காட்டாவிட்டால் ஒட்டுமொத்த விஸ்வகர்ம சமுதாயம் திரளும் என்பதை இந்த தருணத்தில் பெருமையோடு கூறிக்கொள்கிறோம். ஆக இப்படி வாழ்க்கையிலிருந்து தொழிலிலிருந்து நிற்கதியாக இருக்கும் எங்கள் சமுதாயத்திற்கு ஒன்றும் பெரிய சமுதாயம் கிடையாது. எங்கள் குழந்தைகள் மேன்மைக்கு வர வேண்டும், படிப்பிலே கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பெரிய அளவில் வர வேண்டும். அதாவது மித்த சமுதாயத்தோடு எல்லாம் கம்பேர் பண்ண விரும்பல, எங்க சமுதாயத்துக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கொடுங்க. அதனாலதான் நாங்க வந்து எம்பிசி கோட்டா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் எங்களை இணைத்திட வேண்டும் என்று இந்த தருணத்தில் மத்திய அரசையும் மாநில அரசையும் கேட்டுக்கொள்கிறோம். முதல் கோரிக்கையாக அது மட்டுமல்ல, எங்களுக்கு சமுதாயத்திலும் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் வந்து பின்தங்கி இருக்கிற சமுதாயத்தில், இந்த விஸ்வகர்ம சமுதாயத்தில் இடஒதுக்கீடு ரோட்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறோமே, அரசு கருணை பார்வை கொண்டு பார்த்தால் எங்களுக்கு விஸ்வகர்ம சமுதாயத்திற்கு 5% தனி இடஒதுக்கீடு வழங்கி தீர்ப்பானை வழங்க வேண்டும் என்று இந்த உண்ணாவிரத்தின் மேலாக கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அதுல அதிக அம்மா கிடைக்கும், நிறைய பணம் கிடைக்கும். இதுல தமிழக அரசின் அதை சார்ந்த துறையான தொழிலாளர் நலத்துறையில் ஐந்தொழிலாளர் நல வாரியம், தச்சு தொழில், அது நம்ம இரும்பு தொழில், தொன் தொழில், தன்னார் தொழில், சிற்ப தொழில், 5 தொழிலுக்கும் ஒரு தனி நல வாரியம் அமைத்து அந்த விஸ்வகர்ம சமுதாயத்தினரை மட்டும் இந்த வாரிய தலைவர் பதவியில் அமர வைக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் நாங்கள் மத்திய அரசின் மாநில அரசையும் கேட்டுக்கொள்ள இந்த தருணத்தில் உண்ணாவிரத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வீட்டு மன பட்டா கொடுக்குறாங்க. வீட்டு மன பட்டா கொடுக்கும்போது, இந்த புறம்போக்கு நிலத்தில் கொடுக்கும்போது, இன்றைக்கு வாழ்விலிருந்து சொந்த வீடையிலிருந்து நிற்கதியாக இருக்கும் இந்த விஸ்வகர்ம சமுதாயத்திற்கு வீட்டு மனை பட்டா கொடுக்கும் சமயம் எங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து எங்கள் சமுதாயத்தினரை வாழ்விக்க வேண்டும் என்று இந்த மாநில அரசையும் மத்திய அரசையும் நாங்கள் இந்த தீர்மானத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா, இந்த விஸ்வகர்ம ஜெயந்தி ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு சார். பெரும்பாலும் நாங்க விஸ்வகர்மான்னு சொன்னாலே, விஸ்வகர்மான்னு சொன்னா ஆசாரிக்கு தான் தெரியுது, விஸ்வகர்மா தான் எங்களுடைய கோத்திரம், அது ஒரு சாதி கிடையாது, எங்களுடைய சமூகம். விஸ்வகர்மா அப்படிங்கிறவரு வந்து ஒரு கடவுள்.
உலகத்தை படைத்த கடவுள் விஸ்வகர்மா, நாங்கள் அவர்கள் வழித்தோன்றவர். விஸ்வகர்மா ஜெயந்தி என்பதை நாங்கள் கொண்டாட எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்று தெரியுமா? அது ஒவ்வொரு எங்களுக்கு இந்த செப்டம்பர் 17 ஒட்டி தான் வரும் இந்த விஸ்வகர்மா ஜெயந்தி. ஒரு இடத்துல வந்து நாங்களாம் கூடியிருக்கோம். கூடி ஒரு விஸ்வகர்மா ஜெயந்தி நடத்துவோம், புத்துவிளக்கு பூஜை நடத்துவோம், விஸ்வகர்மா ஜெயந்தி நடத்தணும். விஸ்வகர்மா ஜெயந்தினா நாங்கள் ஏதோ ஒரு தலைவனை கண்டுபிடிச்சிட்டு அந்த தலைவனுக்கு வந்து திருவுருவ செலவு வச்சு ஆளை மரியாதைலாம் செலுத்தல. எங்களுடைய கடவுளுக்கு நாங்கள் வந்து பிரார்த்தனை செய்வதற்காகத்தான் இந்த விஸ்வகர்மா ஜெயந்தி என்பதை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விஸ்வகர்மா ஜெயந்தி வந்து தென் தமிழகத்தில் வந்து நடத்துறதுக்காண்டி, சாமி கும்பிட்றதுக்காண்டி போய் அனுமதி கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜெயந்தியா, ஜெயந்தினாலே அனுமதி கிடையாதுப்பா, போப்பா அப்படின்றாங்க. நாங்கள் வந்து தலைவனுக்காக ஜெயந்தி எடுக்க விரும்பவில்லை. எங்கள் இனத்தில் உள்ள தலைவனுக்கு எடுக்க வேண்டியிருந்தால் வருஷம் 354 நாட்களும் எங்களுடைய தலைவர்களுக்கு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்று இன்னுயிர் நீத்தார்களே எங்கள் விஸ்வகர்மா சமுதாய தலைவர்கள், தியாகசீலர்கள், அவர்களுக்கு நாள்தோறும் விஸ்வகர்மாவின் தியாகசீலர்கள் ஜெயந்தி நாள்தோறும் நாங்கள் நடத்த வேண்டி இருக்கும். நாங்கள் நடத்த விரும்புகிறோம். நாங்கள் கடவுள் பிரார்த்தனை செய்யறதுக்காண்டி அனுமதி கேட்கிறோம், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னா விஸ்வகர்மா ஜெயந்தினாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஜெயந்தினாலே கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த தருணத்தில் நாங்கள் என்ன சொன்னால், விஸ்வகர்மா ஜெயந்திங்கிறது நாங்கள் புதுசாக ஒன்று ஆரம்பித்து நாங்கள் வந்து வெளிப்படுத்துறோங்கிறது நினைச்சுக்காதீங்க. வட மாநிலங்களில் ஏன் நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னாள் ஆண்ட குஜராத் மாநிலத்திலும் விஸ்வகர்மா ஜெயந்தி அரசாங்க பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டு நடைமுறையில் உள்ளது. அது மட்டுமல்ல, அதை சார்ந்த பல மாநிலங்களில் விஸ்வகர்மா ஜெயந்தி பொது விடுமுறையாக அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் எப்படி ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கு விடுமுறை அளித்தீர்களோ, ஒரு அனுமர் ஜெயந்திக்கு விடுமுறை அளித்தீர்களோ, அதுபோல இந்த விஸ்வகர்மா ஜெயந்தி இருக்கும் தமிழக அரசு செப்டம்பர் 17 அன்று பொது விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த உண்ணாவிரத்தின் வாயிலாக கேட்கிறோம். அப்பதான் நாங்கள் கொண்டாடவே முடியும், ஃப்ரீயாவே கொண்டாட முடியும். ஏன்னா ஜெயந்தி கொண்டாடுறதுக்கான அனுமதியே பாதி மாவட்டங்களில் கிடைக்காம, பாதி ஊர்லயும் கிடைக்க மாட்டேங்குது. ஜெயந்தினால ஒரு குற்றம் மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. நேற்று எங்களுக்கு உண்டான இந்த பிரார்த்தனை செய்வது கூட எங்களால முடியல. பாருங்க எங்களுடைய நிலை எப்படி இருக்கிறதுன்னு பாருங்க. எங்களுடைய கடவுளை கும்பிடுவதற்கு கூட அனுமதி மறுக்கப்படும் அவலமான அரசாங்கத்தில் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். அதற்காகத்தான் நாங்கள் ரோட்டில் வந்து இப்படி காலையிலிருந்து பட்டினியில் கிடந்து கொண்டு எங்கள் கோரிக்கைகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தருணத்தில் பெருமைப்பட கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அடுத்தபடியாக இந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாரு, தமிழ்நாடு இங்க இருக்கிறதுனால டெல்லியில இருந்து வர ஃபண்டு வர மாட்டேங்குது, நதி வர மாட்டேங்குது. தமிழ்நாட்டை தூக்கி கொண்டு போய் அப்படியே டெல்லிக்கு பக்கத்துல வச்சுட்டோம்னா யூபி, ஓபி, ஏபி இதெல்லாம் வந்து ஃபண்ட் எல்லாம் பிரிஞ்சு போகாம டைரக்டா நம்ம வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாரு, விளையாட்டு போல சொல்லுவாரு. அது மேல என்ன திட்டங்கள், என்ன தொழிற்சாலைகள், என்ன ஒரு திட்டம், அதாவது வந்து மேம்பாட்டான திட்டங்கள், தொழிற்சாலை, ஃபேக்டரி, முதலீடுகள், அந்நிய முதலீடுகள் எல்லாமே வந்தால தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்கள்ல மட்டும்தான் நடக்குது. தென் மாவட்டங்களை வந்து எதுவுமே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னே தெரியல. கேட்டா போக்குவரத்து எங்களுக்கு வந்து அது பிரச்சனை, இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் மனிதர் தானையா, நாங்க மட்டும் படிக்கலையா, எங்கள் குழந்தைகள் படிக்கலையா, எங்கள் சமுதாயத்துக்கு நாங்கள் இருக்கிற ஒட்டுமொத்த தென் தமிழகத்தில் வாழும் அனைத்து சமுதாய மக்களின் சார்பாக இந்த கோரிக்கையை நாங்கள் விடுக்கிறோம். தென் மாவட்டங்களை வந்து அந்த கலவரம் இந்த கலவரம் அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை நீங்கள் அதிகப்படுத்தி கொடுத்தால் ஏன் மோதல்கள் நடக்குது? படிக்கிறோம், எம்பிபிஎஸ் படிக்கிறோம், இன்ஜினியரிங் படிக்கிறோம், பாலிடெக்னிக் படிக்கிறோம், ஐடிஐ படிக்கிறோம், டிகிரி படிக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம். படிச்சுட்டு வெளியில வந்தா வேலை வாய்ப்பு கிடையாது, அதுக்குண்டான துறைக்குண்டான அங்கீகாரம் கிடையாது, துறைக்குண்டான படிப்பு கிடையாது. என்ன பண்றோம்? என்னடா இது ஒண்ணுமே கிடைக்கல சுத்தி ஒட்டு மொத்தமா மெட்ராஸ்ல போய் குமிஞ்சுறாங்க. இல்லாட்டா ஓசூர் நீங்க பிளாக் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் அது எப்போ பிளாக் ஆயிடுச்சு. பெங்களூர் அவன் வராதன்ட்டான்.
மெட்ராஸ் தான் இருக்கிறது, வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சொல்றாங்க. போனோம்னா இங்க இந்த வடிவேல் ஒரு இடத்த போட என்ன அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி வந்துன்றாங்க. இப்ப எல்லா பேருமே என்ன பண்றாங்க, நம்மள இங்க இருந்து இப்போ வடக்கு தெற்கு பகுதியில இருந்து வராங்கன்னா மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏதோ கடமுடான ஆட்கா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளும் அங்கே தலைநகரிலே இருந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்ப நாங்க என்ன தயா செய்வோம்? சரி, குடும்பத்தை காப்பாற்றணும், படிக்க வச்சுட்டாங்க, இவ்வளவு தூரம் நம்ம மேல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் படிப்புங்கிறது வந்து அரசாங்கம் கொடுத்துச்சு, இப்ப பிரைவேட் கொடுக்குது. பிரைவேட்ல படிக்கணும்னா பெரிய அளவுல ஒரு தொகை செலவழிக்கணும். அப்ப அந்த பையனுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். வருஷத்துல ஒரு லட்சக்கணக்கில் ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். இதெல்லாம் எப்படி எடுக்கிறது? அவன் எப்படி ஏர்ன் பண்றதுக்கான சோர்ஸ் என்ன இருக்கு? எந்த விலகு ஒண்ணும் கிடையாது. வேலை பாடுறான், அங்கே கூட அப்படின்னா எங்கேயுமே இல்ல. தென் தமிழ்ல எதுவுமே கிடையாது. வடநாட்டுல போனா வடமாநிலத்துல போனா அவனை அடிச்சு வரட்டான், அங்கிட்டு போனா ஆந்திரா போனா அவன் சுட்டு கொள்றான், இங்க கர்நாடகா போனா வராதுன்றான், கேரளா போனா அவனும் வராதுன்றான். இங்கே தயா போறது இந்தியாவில பிறந்துட்டு இங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே நார்த்து பக்கம் போக முடியலையா? வட இந்தியா பக்கம் போக முடியுமா? முடியாது. சரி, கஷ்டப்பட்டு நீ கல்யாணம் பண்ற ஸ்டேஜ் நீ இருந்தா வேலைக்கு நம்ம ஃபாரின் ஓடி போயிருவோம். ஓடி போய் அங்கே போய் ஒரு 10,000 5,000 சம்பளத்தை கூட பெருமையா இருக்கும். ஃபாரின்ல இருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஃபாரின் போயிருது. ஃபாரின் போனா இங்க இருந்து 8 மணி நேரம் கூட 8 மணி நேரம் இல்ல 12 மணி நேரம் கூட உழைக்க தயாரா இருக்காங்க. அங்கே போய் 20 மணி நேரம் உழைச்சிட்டு இருக்கான். உழைச்சிக்கிட்டு இருந்தாலும் அவனுக்கு ஊதியம் வந்து 8,000 7,000 தான் கொடுக்குறாங்க. நல்லா முடிச்சுறாங்க நம்ம ஆளுக்கு. அது இந்த சவுத் சைட்ல இருந்து போறேன் பண்ற பாடு இருக்கு, தென் தமிழகத்துல இருந்து போறேன் பாடு சரியா அவனுக்கு வந்து சரியான ஊக்கத்தொகையே கொடுக்க கிடையாது. அவன் என்ன பண்றான், கடைசியில விப்பி நூலாகி நொந்து நூடுல்ஸ் ஆகி பலர் இறந்து போகும் அவலமான சூழ்நிலை இன்றைய தினம் நாடுகளில் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது வேதனையான விஷயம் அல்லவா? இதற்கு முன்னோட்டமாக நம்ம அண்டை மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாவட்ட கலெக்டர் அவர்கள் வெளிநாட்டில் இறந்தோருக்கான தகவல் மையம், அதாவது அவரை கொண்டு வருவதற்கு அவருக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வதற்காக சிறப்பு ஒரு மையமே ஆரம்பித்து விட்டார் என்றால் எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இங்க வந்து வாழ்க்கைக்கு செக்யூரிட்டி கிடையாது, வெளிநாட்டுல உயிருக்கு செக்யூரிட்டி கிடையாது. அப்ப இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குது? எங்களுக்கு மாடு வேணாம், ஆடு வேணும், மாடு வேணும் அப்படிலாம் சொல்லல. இந்த ஆடு மாடை வச்சுட்டு எங்க மாவட்டங்கள்ல ஓரமா உள்ள புறம்போக்கு நிலங்களை மேய்ச்சல் நிலங்களாக்கி அந்த மாடுகளை அதில் மேய விட்டு பாலகம் திறங்கள், அதில் நாங்கள் பணியாற்றிக் கொண்டு அந்த இளைஞர்களை பணியாற்ற விடுங்கள். நாங்கள் பணியாற்றி அந்த பாலகத்தின் மூலியமாக ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை நாங்கள் உருவாக்குகிறோம் என்பதை இந்த தருணத்தில் தென் மாவட்ட இளைஞர்களின் சார்பாக இந்த உண்ணாவிரத்தின் வாயிலாக கூறிக்கொள்கிறோம். கட்டமைப்பு பண்ணுங்க. எதுக்கு ஆடு மாடு என்ன? நாங்க வந்து இதா பேசல. எங்களுக்கு தேவை வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு சோர்ஸ் கவர்மெண்ட் ஏதாவது பண்ணி கொடுக்கணும் இல்லையா? இத்தனை பேர் தான் நாங்க கடையில போய் ஒரு கூலி வேலைக்கோ சம்பள வேலைக்கோ நிக்க முடியும். அதுக்கு உண்டான முதலாளி என்ன பண்றாருன்னா 3000 சம்பளத்தில் ஆரம்பிக்கிறாரு, 4000 கொடுக்குறாரு, 5000 கொடுக்கும்போது இன்னும் ஒரு வருஷம் இருந்தா இவனுக்கு 6000 கொடுக்கணும், 7000 கொடுக்கணும். கடைசியில் கடைக்கு பக்கத்து இன்னொரு கடை போட்டுருவான். அதனால இவனை விலைக்கு வச்சிருவான் அப்படின்ட்டு முதலாளியே அனுப்பிச்சு விட்டுறாரு. என்ன பண்றது? கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டி ஆகி போச்சு. என்ன பண்ணுவான் அவன்? ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து தொழில் போக முடியாது, சட்டனா போக முடியாது. தொழில் தெரிஞ்சாதான் போக முடியும். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது தென் மாவட்ட இளைஞர் சமுதாயம், படித்த இளைஞர் சமுதாயம். இப்ப நாங்க இந்த உண்ணாவிரத்தின் வாயிலாக மத்திய அரசையும் மாநில அரசையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், முதலீடுகளும் தொழிற்சாலைகளும் தென் மாவட்டங்களில் அமையுங்கள், மாவட்டந்தோறும் அந்த மாவட்டம் சார்ந்த தொழிற்சாலைகள் அமைகள் அப்படின்னு சொல்லி தான் கேட்டுக்கிறோம். ராமநாதபுரத்துல வந்து ராமநாதபுரத்துல வந்து உப்பு நீரை குடிநீராக்கும் திட்டம் பயன்படுத்தலாம். அது மூலியமா நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். விருதுநகர் இந்த ஏரியாவெல்லாம் வந்து வெள்ளம் பண்ணையெல்லாம் நிறைய இருக்குது. ஆனா இங்க வந்து வெள்ளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். வெள்ளம் ஃபேக்டரி, சீனி சுகர் ஃபேக்டரி இந்த மாதிரி விஷயம் பண்ணலாம். ஓஎன்ஜிசி பண்ணிட்டு இருக்கிறது போல ஓஎன்ஜிசி ஆய்வு எடுத்திருக்கிற மாதிரி திருநெல்வேலி தூத்துக்குடி உங்களுக்கு போக்குவரத்து என்ன பிரச்சனை? திருநெல்வேலி தூத்துக்குடி ஈஸியெல்லாம் அழகா இருக்குது. எல்லாமே நான்குழி சாலையை வச்சு அங்கே ஃபேக்டரி ஆரம்பிங்க. நிறைய பேருக்கு இங்கே உள்ளவங்களுக்கு வேலைவாய்ப்பு எடுங்க. இங்கே ஃபேக்டரி ஆரம்பிச்சு அங்கே உள்ளவங்களெல்லாம் கொண்டாந்து இங்கே வந்து நுழைச்சிடாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த தருணத்துல நாங்க கேட்டுக்கொள்கிறோம். ஆக கேட்டுக்கொண்டு
போராட்டம் போராட்டம் விஸ்வ மக்களின் போராட்டம் 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 உண்ணாவிரத போராட்டம் 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 விஸ்வ ஜனசக்தி போராட்டம் இரும்பை உருக்கிய விஸ்வகர்மா இருப்பிடம் கேட்டு போராட்டம் வீட்டின் முன்னே கதையை வைத்து படித்த விஸ்வகர்மாவுக்கு காத்தீடு காத்தீடு மத்திய அரசு மாநில அரசு காத்தீடு காத்தீடு பொன்னை உருக்கி பெண்ணை சீராட்டிய பொன் தொழிலாளரான விஸ்வர் மக்களின் போராட்டம் 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 விஸ்வ ஜனசக்தி போராட்டம் 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 உண்ணாவிரத போராட்டம் மக்களின் பயன்பாட்டுக்கு பாத்திரங்கள் செய்து கொடுத்த விஸ்வ மக்களின் போராட்டம் 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 விஸ்வ ஜனசக்தி போராட்டம் 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 உண்ணாவிரத போராட்டம் கடவுளை படைத்த கம்மாளன் கடை தெருவுக்கு வந்து போராட்டம் 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 விஸ்வ ஜனசக்தி போராட்டம் 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 உண்ணாவிரத போராட்டம் மத்திய அரசு மாநில அரசு கொடுத்திடு கொடுத்திடு எம்பிசிஐ விஸ்வகர்மாக்கு கொடுத்திடு சேர்த்திடு சேர்த்திடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் விஸ்வகர்மாவை சேர்த்திடு போராட்டம் போராட்டம் விஸ்வ ஜனசக்தி போராட்டம் 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 உண்ணாவிரத போராட்டம் மத்திய அரசு மாநில அரசு வழங்கீடு வழங்கீடு 5% தனியீடு ஒதுக்கீடு வழங்கீடு கொடுத்திடு கொடுத்திடு வீடு இல்லாத விஸ்வகர்மாக்கு வீட்டு மனமரத்தை கொடுத்துடு விஸ்வகர்மா ஜெயந்தியான செப்டம்பர் 17 விடுமுறை தினமாக அறிவித்திடு 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 பொது விடுமுறை அறிவித்திடு போராட்டம் போராட்டம் இது விஸ்வ ஜனசக்தி போராட்டம் 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 உண்ணாவிரத போராட்டம் மத்திய அரசு மாநில அரசு வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் எங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றினால் வாழ்த்துவோம் தொடரும் தொடரும் எங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொடரும் 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 அற வழியில் எங்கள் போராட்டம் தொடரும் தொடரும் தமிழக அரசு மத்திய அரசு அமைத்திடு அமைத்திடு 5 நலவாரியம் அமைத்திடு வழங்கிடு வழங்கிடு பாரிய பதவி விஸ்வகர்மாக்கு வழங்கிடு புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே தென் மாவட்டத்திலே புறக்கணிக்காதே வழங்கிடு வழங்கிடு தென் மாவட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கிடு போராட்டம் போராட்டம் விஸ்வ ஜனசக்தி போராட்டம் 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 உண்ணாவிரத போராட்டம் 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 விஸ்வகர்மா மக்களின் போராட்டம் கடவுளை படைத்த கம்மாளன் கடை தெருவுக்கு வந்து போராட்டம் 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 விஸ்வகர்மா மக்களின் போராட்டம்
போராட்டம் போராட்டம் விஸ்வ ஜனசக்தி போராட்டம் 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 உண்ணாவிரத போராட்டம்